நேற்று ப்ரொமோ யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் என்னை வர வச்சு ஓகேங்களா அவமானப்படுத்தி தேவையில்லாத கொஸ்டினை கேட்டு நான் முதலே ப்ரொவோக் யூடியூப் சேனல் சொன்னேன். இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்துறமான கேள்விகளை கேட்கக்கூடாது, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். வாங்க வாங்க வாங்கன்னு மெசேஜ் பண்ணி ஓகேங்களா வர வச்சு முன்னாடியே திட்டமிட்டது. நான் கீழே நடந்து வர்றப்பயே வீடியோ எடுத்துட்டு வந்து என் அனுமதியே இல்லாமல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து என்னை ஒரு அறையில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணாங்க. நான் உடனே 100க்கு கால் பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோக்கள் பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டது. கேமரா உடஞ்சது தள்ளுமுள்ளுல தான் உடஞ்சி. ஓகேங்களா, என்னோட வீடியோ போட்டு மில்லியன் வியூஸ் வாங்கி காசு சம்பாரிச்சிருக்காங்க. இதை டெலீட் பண்ண சொன்னதுக்கு பரவாயில்ல, அவர் வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, நாங்களும் வீடியோ போட்டுக்கிறோம், அவரும் வீடியோ போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ கீழ்பாக்கத்துல ஹால்ஸ் ரோட்ல இருக்கிற கீழ்பாக்கம் ஹால்ஸ் ரோட்ல இருக்க ப்ரொவோக் யூடியூப் சேனலுக்கு நீங்க யாருமே இன்டர்வியூ போகாதீங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் முகத்தை காமிச்சு அவங்க சேனலை டெவலப் பண்ணி அப்படி காசு பாவம் பண்ணி காசு சம்பாதிக்கணும். ஓகேங்களா, நிறைய பேர் பொதுமக்கள் கவனத்துக்கு பட ப்ரொமோஷன் யாருமே ப்ரொவோக் யூடியூப் சேனலுக்கு கொடுக்காதீங்க. எந்த பட ப்ரொமோஷனும் கொடுக்காதீங்க. ஓகேங்களா, ஏன்னா பாவம் பண்ணி வர்றாங்க. ஓகேங்களா, பாவம் பண்ணி வர்றவங்கள நம்ம வந்து என்னைக்குமே ப்ரொமோட் பண்ணவே கூடாது. இதுக்காக நான் பயந்துட்டே பண்ணிடல. அவங்க என்னை ரூம்ல அடைச்சு வச்சது, தேவைப்பட்டா கண்டிப்பா நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன். ரூம்ல அடைச்சு வச்சது, ஓகேங்களா, எல்லாரும் சேர்ந்து மிரட்டினது, தாக்குனது அனைத்து வீடியோ கூட இருக்கு. ஓகேங்களா, ஸோ சில காரணங்களால இந்த பிரச்சனை இப்பயும் முடிச்சுட்டு போறேன். கீழ்ப்பாக்கம் G3 போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டு கிளம்புறேன். அவங்க என்னோட வீடியோவை என் அனுமதி இல்லாம டெலீட் பண்றாங்க. ப்ரொவோக் யூடியூப் சேனல் மாதிரி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஓகேங்களா, நிசா அக்காவும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப். நிசா அக்கா ஹஸ்பண்ட் ரியாஸ் மாமா வந்துட்டு அன்னைக்கு அப்படிதான் பண்ணாரு. என்ன சார்னு கூப்பிடுற, மாமான்னு கூப்பிடு அப்படின்றாரு. ஸோ எனக்கும் மாப்பாக்காவும் உள்ள பிரச்சனை, அது தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க இவங்க மாக்காப்பா டீமும் இந்த டீமும் இணைந்து வேலை செஞ்சு என்னைய வேணும்னே ஓகேங்களா அவங்கள பத்தி நான் விழிப்புணர்வு கிரியேட் பண்ணல. அதுக்காகவே இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. எத்தனை சதி திட்டங்கள் வந்தாலும் கண்டிப்பா நான் அதை உடைப்பேன். தேவைப்பட்டா ப்ரொவோக் யூடியூப் சேனல் மேல சட்ட நடவடிக்கை எடுப்பேன். ஓகேங்களா, அவங்க என்னை அடைச்சு வச்சது, கொடுமைப்படுத்தினது எல்லாமே இருக்கு வீடியோ. ஓகேங்களா, அவங்க அடைச்சு வச்சது, கொடுமைப்படுத்தினது உலக மக்கள் முக்கா அதை பார்த்துருக்காங்க. உள்ள தாக்குனது. ஓகேங்களா, அவங்க இன்ஃபுளுயன்ஸ் ப்ரொவோக் யூடியூப் சேனல் அப்படின்றவங்க பக்கத்து ஏரியா அப்படின்றனால பக்கத்துல உள்ள ஸ்டேஷனுமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் 100க்கு கம்ப்ளைண்ட் பெருசா எடுபடல. பட் இருந்தாலும் நான் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன், மான ரோசம் வெப்பம், நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சோறுலையும் ரோசமும் ஒன்று இருந்துச்சுன்னா என்னை பத்தி போட்ட வீடியோவை ப்ரொவோக் யூடியூப் சேனல் டெலிட் பண்ணணும். ஓகேங்களா, ஆனா எந்த வெக்க ரோசம் மனமும் இல்லாம என்னோட வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க என்னோட அனுமதியே இல்லாம. ஓகேங்களா, வீடியோ டெலிட் பண்ணாங்க, இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்கள் லீகலாக நோட்டீஸ் கொடுங்க, நாங்கள் என்ன பிரச்சனாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு ப்ரொவோக் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் அவங்க மேல முறைப்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நிறைய பெண்கள் அப்பாவிகள் இறப்பதுக்கு காரணம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள். அவங்களை அனுமதியின்றி எடுத்து அவங்க வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு அதன் மூலியமா காசு பார்க்குறாங்க. இந்த ப்ரொவோக் யூடியூப் சேனல் என் அனுமதியே இல்லாம அவங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை. ப்ரொவோக் சேனல் ஒரு பைசா பணமும் வாங்கல. நான் இன்டர்வியூ கொடுக்காம பிரச்சனை ஆயிடுச்சு, நான் எந்திரிச்சிட்டு வந்துட்டேன். அதை அத்துமீறி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஓகேங்களா, என்னை அத்துமீறி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை சமூக வலைதளங்கள்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் பதிவிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்கு காரணம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ். ஓகேங்களா, இப்ப நானா இருக்க கண்டு தைரியமான மனநிலையோட போறேன். இப்ப யூடியூப் சேனல் ப்ரொவோக் யூடியூப் சேனல் கோர்ட்டு, ஜட்ஜு, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அவங்க நம்மளை உட்கார வச்சு நம்மளை தப்பா கேள்வி கேட்டு நம்மளை அமுக்கி அதன் மூலியமா அவங்க காசு சம்பாரிச்சு அவங்க சேனல் டெவலப் பண்றதுக்கு பண்றாங்களே. அவங்க வந்து ப்ரொவோக் யூடியூப் சேனல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. திருப்பி சொல்ல வரேன், நிறைய பேர் அவமானப்படுத்தப்பட்டு உயிரிழக்கிறதுக்கு, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள். இப்ப இந்த ப்ரொவோக் யூடியூப் சேனல்னால எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிற போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நீங்க எல்லாரும் கவனமா இருங்க. ப்ரொவோக் யூடியூப் சேனல் யாருமே போகாதீங்க, இன்டர்வியூ கொடுக்காதீங்க. கண்டிப்பா இந்த ப்ரொவோக் யூடியூப் சேனல்ல சட்ட நடவடிக்கை எடுப்போம். தேவைப்படுறப்ப கண்டிப்பா சட்டம் கடமையை செய்யும். என்னை அத்துமீறி என் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீடியோல போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க எத்தனை பேர் வரனால யாரு என்னோட வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஸோ பொதுமக்களை விழிப்புணர்வு வாங்கல். ப்ரொவோக் யூடியூப் சேனல் யாருமே போகாதீங்க. குக் வித் கோமாளிலையுமே என்னை ஷோ ஃபுல்லா அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லல. ஓகேங்களா, டிஆர்பி ஏத்துறதுக்காக தான் அவங்க அன்னைக்கு கெஸ்டா வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேங்களா, என்னை கண்டினியூஸா அவங்க கோமாளியா யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லவே இல்லை. புகழுக்கு தான் பயம் வந்துருச்சு, ஒரு கண்டினியூஸா யூஸ் பண்ணா நம்ம வாய்ப்பு போயிருமோ அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ மாக்காப்பா வாயில இருந்து வரதெல்லாம் பொய்யா தான் சொல்றாங்க. இந்த மானங்கட்டா மாக்காப்பா, குடிகார மாக்காப்பா. ஓகேங்களா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அத்தனை பேர் இருந்தாங்க, 50 பேர் இருந்தாங்க. நான் என் மக்களே கலைத்தாய்ன்னு சொல்லுவேன், மீனாட்சி தாய்ன்னு சொல்லுவேன், என் படிப்பு தான் சொல்லுவேன். கலைத்தாய்,
மீனாட்சி தாய், நான் படித்த பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி படிப்பு, இது 3 மேலேயும் சத்தியமாக ஆணையிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மாக்காப்பா என்னை இரும்புறாடால அடிச்சாரு. இதே மாக்காப்பா அவங்க அம்மா மேலேயோ அவர் பொண்டாட்டி மேலேயோ அவங்க பிள்ளை மேலேயோ தலையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு மேலே கடவுள் பார்த்துக்கிறேன். திருப்பி சொல்ல வரேன், கடவுள் இருக்காரு. அவன் ராடால எரிஞ்சது உண்மை. நீதியும் சத்தியத்தையும் பண்ண முடியாது. அங்க இருந்த 50 பேர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. ஓகேங்களா? இப்ப வேற நபர்களை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இழுக்கிறாங்க. ஓகேங்களா? தப்பான பொய்யான விஷயத்த 2-3 நாள் கழிச்சு என்ன பண்ணலாம்? என்ன காரணம்னா, நான் நிறைய மீடியாக்கெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அவங்கள பத்தி வெளிச்சி ஆயிடுச்சு. புகழ்லாம் இன்றளவும் வாய்ப்பு கிடைக்காம 1-2 படங்கள் சின்ன சின்ன படங்களை தான் நடிக்கிற. அப்படி நடிப்பு இல்லை, என்னத்துக்கே சரியில்லாத இல்லைங்க. புகழ் அழகாவா இருக்காருங்க. எங்க கரடி குட்டிக்கு முடிவிட்ட மாதிரி ஆளும் மூஞ்சியும். புகழ்லாம் நம்மளை பத்தி தப்பா பேச எனக்கு அதுதான் இதா இருக்கு. அவர் அழகா இருந்தா அவங்க அம்மாவுக்கு, புகழுக்கு வந்து அழகா இருந்தா அவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு தான் புகழ் முதல்ல அழகா தெரியும். அப்படி கரடி குட்டிக்கு முடிவிட்ட மாதிரி, அதாவதுங்க கலரா இருக்கிறது மேட்டர் இல்ல. பார்த்த உடனே முகம் வந்து வசீகரமா இருக்கணும். என்னை பத்தி என் முகத்தை பத்தி தப்பா பேசுற புகழ் அவங்களே எங்க கரடி குட்டிக்கு முடிவிட்ட மாதிரி ஆளும் மூஞ்சியும். இதுல இதுல 24 மணி நேரமும் குடி வேற. மலேசியாப்புல நீ நீ தண்ணி அடிச்சுட்டு உன்னை அடிச்சு உட்கார வச்சதுலாம் எனக்கு தெரியாதா? ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, புகழ் மாதிரி மாக்காப்பா மாதிரி ஆளுகளை முகத்தெரிய. ஓகேங்களா? உடனே சொல்லாம ஏன் 2 நாள் கழிச்சு பிரஸ் மீட் கொடுக்குறேன், எல்லாருமே கொஸ்டின் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ தப்பான புகழ்களை சேனலுக்கு பின்னாடி ஒளிய ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா? நான் சிங்கம் தாங்க, நான் ஆம்பளை, நான் ஒரே ஆளா அத்தனை பேர் நீங்க அடிக்க வந்தீங்க, ராட இட்டு இருந்தீங்க. நான் அதுக்கப்புறம் பயப்படவே இல்லை. மன்னிப்பு கேட்கணும்னு நான் அங்கேயே சொன்னேன் சேனல்ல. மன்னிப்பு மாக்காப்பா கேட்க மாட்டான்னு சொன்னாங்க. உடனே ஸ்டேஷன்ல வந்து நான் பாதிக்கப்பட்டது தான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, செட்டில்மெண்ட் பேசிக்கங்க, காசு வாங்கிக்கங்க மாக்காப்பா ஆளை விட்டுட்டு தப்பு இருக்கிறவங்க தாங்க பணத்தை வாங்கி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நான் எனக்கு தன்மானம் தான் முக்கியம். ஓகேங்களா? நான் கடைசி முடிய பணம் வாங்கவே இல்லை. இதுதான் நடந்த சத்தியம். ஓகேங்களா? நான் ஒரு பிக் பாஸ்ல ஏன்னா அதுவும் இல்லாமல் 6 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங். எப்பயுமே விஜய் டிவியில் வந்து கலக்க போவதா இருக்கட்டும், நான் அப்போ போன எப்பயுமே என்னை ஒரு 3 எபிசோடு யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அண்டாக்கா கசமும் அதே மாதிரி 3 எபிசோடு யூஸ் பண்ணாங்க. அப்பயும் நான் அந்த இவங்க கிட்ட கேட்டப்ப ஏன் சார் என்னை இதுக்கு மேலே யூஸ் பண்ணப்ப, இல்லைங்க இவர் முக்கியமான ஆள், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் காமிச்சிட்டோம்னா அதோட ஸ்கோப் போயிடும். அப்பப்போ தேவைக்கு நாங்கள் எப்போ தேவையோ அப்போ உங்களை நாங்கள் பயன்படுத்திடுவோம் சொன்னாங்க. நான் ஓகேட்டேன். அண்டாக்கா கசம்ல இதுதான் நடந்துச்சு. அண்டாக்கா கசம்ல மாக்காப்பா தண்ணி அடிச்சதா நான் திருப்பி இடம் சத்தியம் பண்ணணும் தேவையில்ல. நான் படித்த படிப்பு ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ரூம் கொடுத்துருப்பாங்களே, அந்த இவிபியில் ஃப்ளோரில் மாக்காப்பா தண்ணி அடித்தா நான் பக்கத்தில் 2 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அது பக்கத்தில் என்னோட ரூம். ஓகேங்களா? ஸோ தண்ணி நான் அடிக்கவே இல்லை. ஷூட்டிங்கில் நான் நல்லா ஸ்டடியாக அனுப்பேன். நான் மக்களே அளவு பார்த்து அடிக்கிறேன். அப்படி ஷூட்டிங்கில் பிரேக்கில் டீ சாப்பிட்டு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறேன். அப்படி ஓகேங்களா? ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து ஃபுல் டைம் தண்ணி அடிக்கிறேன். அப்படி நான் அது என் கண்ணால் பார்த்தேன். மாக்காப்பா தண்ணி அடித்தாரு, நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன், மாக்காப்பாவே எடுத்து கொடுத்தாரு சாப்பிடுங்கன்னு. ஓகேங்களா? இதுதான் நடந்த உண்மை. மாக்காப்பா ஷூட்டிங்கில் ஃபுல் டைம் குடிச்சிட்டு தான் இருக்கான். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெலிவிஷன் இன்னைக்கு அப்பாவே திவாகரை இந்த மாதிரி அவமானப்படுத்திருக்கலாம், அடிச்சிருக்கலாம். இன்னைக்கு இவங்க டெலிவிஷன்லேருந்து இவங்க தப்பிக்கலாம். என்றாவது ஒரு நாள் டெலிவிஷனில் புகழை வந்து வரட்டுவாங்க. கண்டிப்பாக அவர் அன்னைக்கு சொத்துக்கு திண்டாட தான் போகிறாரு. புகழ் என்ன சொல்கிறா, அப்படி காசு இல்லைன்னு சொல்லி நீ தான் நான் பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட்டில் சம்பாரிச்சு நான் சொந்தமாக இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் கட்ட நான் நிறைய அச்சீவ் பண்ணி என்னோடது வேறங்க. புகழ் மாதிரி ஊதாரியா இன்ன வரைக்கும் புகழ் வாடகை வீட்டில் தான் இருக்குன்னு சொன்ன. அப்படி அவர் தான் காசு இல்லாமல் கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கார தவிர நான் அப்படி கிடையாது. என்ன சொல்கிறேன், அப்படி பஸ்ஸுக்கு காசு இல்லை பாவம் அப்படின்ட்டு. உன்ன மாதிரி ஒயின் ஷாப்பில் 2000 வெள்ளி காசு உன்னை அடிச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புகழ் மலேசியாவில் ஒயின் ஷாப்பில் காசு கொடுக்காம அடிச்சு உட்கார வச்சாங்க. ஓகேங்களா? 2000 வெள்ளி என் ஃப்ரெண்டு காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தாரு. நீ கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கியா, நீ தான் காசு கொடுக்காம ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்க கூட உனக்கு வக்கு இல்லை. ஓகேங்களா? நான் அங்கே அப்படிதான் நினைச்சேன். ஒயின் ஷாப்பில் இவர் வாங்குற அந்த 5-10 ஒயின் ஷாப்புக்கு கொடுக்கறதுக்கே சரியா இருக்கும். இவர் எப்படி எங்க மிச்சம் பண்ண முடியும்? ஸோ புகழை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண்கள் கிட்ட மாக்காப்பா பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டேன். கானா உணவத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க. 4 அறிவு 5 அறிவு படித்த இடம், 6ஆம் அறிவுன்ற ஒரு அறிவியை பயன்படுத்த மாட்டேன். அப்படிங்கிற பிரச்சனைக்கு மூல காரணமும் கானா உணவு தான். ஸோ திவாகர் எனக்கும் நிஷாக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நிஷா வந்து எனக்கு ஒரு அக்கா மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஷாவோட ஹஸ்பண்ட் என்னைய மாமான் தான் சொல்லிட்டு கூப்பிட சொன்னார். அண்ட் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் மாக்காப்பா தான். மாக்காப்பா அண்ட் அவங்களோட டீம் சேர்ந்து தான் இந்த மாதிரி சதி பண்ணி என்னை கெட்ட ஒரு பேராக மாட்டி விட்றாங்க. ஸோ நிஷாவோட தோல் மேலே கை போட்டெல்லாம் நான் அப்படி பேசவே இல்லை. புகழ் அண்ட் மாக்காப்பாவோட டீம் தான் இந்த மாதிரி சேர்ந்து வதந்தியெல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்கன்றது திவாகரோட இன்னும் கருத்தாக இருக்குது.